ஆண்டவன் முழுவதும் பாராட்டு நன்றாடுவோமாக. எங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கின்ற இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியறலும். இக்கொடிகள் உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. எனவ நாட்களில் கொடியை காண்போர் அனைவரும் உமடியாலும் தாயும் ஆகிய கன்னிமரியாலும் நெறிபோர்ந்து அவர் முன்மாதிரியை பற்றி மகிழ்ந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராக வழியாக உண்மை நன்றாகின்றோம். எனவே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே பலம் என்ற சிந்தனையோடு இம்மாலை வேளையிலே அன்னையின் பக்தர்களாக அன்னைக்கு விழா எடுக்க கூடியிருக்கும் முதலாம் நவநாளாகிய இந்நன்னாளிலே நன்றியும் புகழும் செலுத்த வந்திருக்கும் நாம் சிறப்பாக இக்கல்வாரி பலிதனை ஒப்புக்கொடுக்க வந்திருக்கும் அருட்தந்தையையும் பங்கு தந்தை அருட்சகோதரிகள் இறைமக்கள் யாவரையும் வரவேற்று நிற்கின்றோம். எதிர்நோக்குவோம் சேர்ந்து சபிக்கும் குடும்பங்களாக என்ற தலைப்பில் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ள நாம் முதலில் சிந்தனைகளை, கருத்துக்களை, எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி சேர்ந்து செபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எதிர்நோக்கு, அதாவது எல்லாம் கைகூடும் என்ற நம்பிக்கையோடு நாம் செபிக்கும் போது பல நன்மைகளை வாழ்வில் பெற்று மகிழ்கின்றோம். அதுபோல ஒருவர் மற்றவருக்காகவும் செபிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதிர்ந்த வயதிலும் இறை திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம் எதிர்நோக்கோடு இறைப்பணி செய்ததால் ஆசீர்வாதமாக மகனை பெற்றுக்கொள்கிறார் என்பதை முதல் இறை வார்த்தை எமக்கு எடுத்து கூறுகிறது. நாம் ஒன்றாக கூடி ஒரே மனநிலையில் ஒருவர் மற்றவருக்காக செபிக்கும் போது விண்ணப்பங்கள் இறை சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, பதிலும் கிடைக்கிறது என்பதை நற்செய்தி வாசகம் எடுத்து கூறுகிறது. ஆகவே இறையருள் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் எம்முள் இருக்கும் பிளவுகளை நீக்கி ஒருவர் மற்றவரின் நலனில் அக்கறை கொண்டு ஒற்றுமையாக இறைவேண்டல் செய்வோம். தொடரும் கல்வாரி பலிதனில் பக்தியுடன் இணைவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை
அன்னையின் திருவிழாவை கொண்டாட ஆயத்தமாகின்ற இந்த முதலாவது நவநாளினை அன்னையின் பக்தர்களாக அயல் பங்குகளிலே வாழுகின்ற இறை மக்கள் சிறப்பிக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் விசேடமாக இந்த நாளிலே சிந்திப்போம். கருத்து விசேடமாக இறைவனிடத்திலே இந்த பலியிலே மன்றாடுவோம். அதே வேளையிலே இந்த நாளிலே இந்த பலியினை நிறைவேற்ற வந்திருக்கின்ற அருட்தந்தை ராயப்பன் சிமியோன் அவர்களையும் மகிழ்வோடு லூர்து அன்னை திரு அவையிலே நாங்கள் அவரை அன்போடு வரவேற்கின்றோம். சபைக்கின்ற குடும்பங்களாக எதிர்நோக்குவோம் என்ற சிந்தனையோடு நமது குடும்பங்கள் எதிர்நோக்கிலே வளர, எதிர்நோக்கிலே நிலைத்து பயணிக்க ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று இந்த பலியிலே மன்றாடி ஒன்றாக இணைந்து பலியை ஒப்புக் கொடுப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த கல்வாரி பலியை நாம் ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்றாக குழுமை வந்திருக்கிறோம். ஆசீர் அருள் இந்த நாட்களில் நமக்கு நிறைவாக கிடைக்க அன்னையின் வழியாக பரிந்து பேசி இறைவன் ஆசீரை தர அனைவரும் கண்களை மூடி கரங்களை குவித்து இந்த நேரத்தில் ஜெபித்து திருப்பலியில் பங்கெடுப்போம். தந்தையும் தாயுமான நல்லவரே இறைவா, பிள்ளைகள் கூடி வந்தோ தந்தையும் தாயுமான நல்லவரே இறைவா, பிள்ளைகள் கூடி வந்தோ எந்த குலம் எந்த இனம் என்று யாமறியோம் தந்தா பிள்ளைகளாகி நின்றோ இன்று வாரும் இறங்கி வாரும் வல்லமையை தாரும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய இறைகுலமே, இன்று பெருமகிழ்வோடு ஆனந்தத்தோடு உற்சாகத்தோடு தூய லூர்து அன்னையின் விழாவினை கொடியேற்றி நாம் இன்று தொடங்கியிருக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் பொது முன்னுரையிலே கேட்டது போல எதிர்நோக்குவோம் சேர்ந்து ஜெபிக்கும் குடும்பங்களாக என்ற சிந்தனையிலே தியானிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு நமக்கு இந்நாள் வரை ஏதோ அளப்பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார். அன்னையின் வழியாக நாம் கேட்ட அனைத்தையும் தந்திருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற பிள்ளைகளாக ஒரே குடும்பமாக இங்கே குழுமி வந்திருக்கிறோம்.
ஆண்டவர் இயேசு வருகின்ற நாட்களிலும் அன்னையின் வழியாக நிறைவான ஆசிரியரை நமக்கு தரும்படியாக ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இதோ அன்னையுடைய ஆசீர் கிடைக்க, நிறைவாக நமக்கு கிடைக்க பல நேரங்களிலே நாம் செய்த குற்றங்கள் குறைகள் தடையாக இருந்திருக்கிறது. எனவே இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களுக்காய் மனம் வருந்தி மன்றாடுவோம். இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னை நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுவிப்பட்டு எழுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூல் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 தொடக்கம் 14 வரையிலானவை. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கின்றீர்கள் என்றார். நீ சொன்னியபடி செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவர் அதனை விரைவில் சமைத்தார். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேனிற் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. எனவே சாரா தமக்குள் சிரித்து, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றாள். அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவளாய் இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவேனிற் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்?
பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கெதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். தம் கூடாரத்தின் உள்ளே என்னை ஒளித்து வைப்பார். குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன், உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினம் கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும். நீரே எனக்கு துணை, என் மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளி விடாதேரும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அல்லேலூயா ஜெய், அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய், அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய், அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய், அல்லேலூயா. சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பெறு பெற்றோர். அல்லேலூயா ஜெய, அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி நூற்பிரிவு 18 இறை வார்த்தைகள் 19 தொடங்கி 20 முடிய. உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். அனைவருக்கும் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்ற பாடல் தெரியுமா? நான் சேர்ந்து பாடலாமா? ஒரு நிமிடம்.
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எல்லோருக்கும் லூர்து அன்னையினுடைய முதல் நாள் விழா வாழ்த்துக்களை இங்கே இருக்கக்கூடிய உடைய வட்டார முதல்வர் தந்தை அருட்சகோதரிகள் யாவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் விழா வாழ்த்துக்கள். திரும்பி சொல்ல மாட்டீங்களா? ஓகே. அன்பார்ந்தவர்களே, ஒரு வேண்டுகோள். நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன். ஒருவேளை தமிழ் புரிவதற்கு சற்று கடினமாக இருந்தால் இன்றைய நாள் மறையுரை முடிந்து அல்லது திருப்பலி முடிந்து உடைய வட்டார முதல்வரிடத்திலே நீங்கள் ஒருவேளை நான் பொதுவாக ரொம்ப ஸ்பீடாக பிரசங்கம் செய்வேன், புரியவில்லை என்றால் சற்று மெதுவாக சொல்ல சொன்னால் அவ்வாறு உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? உங்களுடைய பங்கு குடும்ப விழா, அப்படித்தானா? இன்று உங்களுடைய பங்கு குடும்ப விழாவை தந்தை அவர்கள் மிக அருமையாக அந்த மன்றாடுவோமாக என்ற ஜெபத்திலே சொன்னார். கொடி மேலே உயரப்படுவது போல நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் விண்ணகம் நோக்கி எழ வேண்டும் என்று சொன்னார்கள். மிக அருமையான ஒரு ஜெபமாக அது இருக்கிறது. இந்த ஆண்டு தாயாம் திரு அவையானது எந்த ஆண்டாக கொண்டாடுகிறது? எந்த ஆண்டு? யூபிலி ஆண்டு. இந்த யூபிலி ஆண்டிற்கான மையக்கரு எது? இந்த யூபிலி ஆண்டை தமிழில் என்ன சொல்லுகிறோம்? எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று சொல்லுகிறோம். இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற சிந்தனையை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எடுத்த போது அவர் எந்த ஒரு இறை வார்த்தையின் பின்னணியில் இந்த சிந்தனை அவர் எடுத்தார்? எந்த இறை வார்த்தையின் பின்னணி? எந்த இறை வார்த்தையின் பின்னணி? ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5வது இறைவசனம், எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்ற மையக்கருவிலே அவர்கள் இந்த ஆண்டு மிக அருமையாக பொது முன்னுரையிலே வாசித்தது போல நம்முடைய எதிர்நோக்கானது கைகூடும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் அனைவரும் இங்கே அன்னையுடைய இந்த ஆலயத்தில்
பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். அன்னையானவள் இத்தனை ஆண்டுகளாக நம்மை வழிநடத்தி பாதுகாத்து அரவணைத்து அவருடைய மகனிடமிருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று தந்தது போல கண்டிப்பாக இந்த ஆண்டும் நம்மை வழிநடத்துவாள் என்ற ஒரு எதிர்நோக்கோடு நாம் கடந்து வந்திருக்கிறோம். எனவே மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி, அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் முன்னாள் பங்கு தந்தையர்களை பிடிக்கும். அடுத்தனா ஒரு ஃபாதர் இங்கே இருந்து பணியாற்றி விட்டு சொல்லுகின்ற போது 5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் என்று பணியாற்றி சொல்லுகின்ற போது கண்டிப்பாக அந்த ஃபாதரை பார்க்க வேண்டும், திருப்பலிக்கு அழைக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்கும். அதே போல ஒரு பங்கு தந்தையானவர் பங்கிலே 5 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு அவர் வேறு ஒரு பங்கிற்கு மாற்றலாகி செல்கிறார். உடனே மாற்றலாகி செல்லுகின்ற போது பல குடும்பங்கள் அந்த பங்கு தந்தையை இருக்கின்ற பங்கிலே சென்று சந்திப்பது வழக்கம். நானும் இதற்கு முன்பாக 5 ஆண்டுகள் ஒரு பங்கிலே பங்கு தந்தையாக இருந்துவிட்டு இன்னொரு பங்கிலே வந்தபோது இன்று வரை 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் பங்கிலிருந்து கடந்து வந்து இன்று வரை இளையோர்கள் பெரியவர்கள் என்னுடைய பங்கிலே வந்து சந்திப்பது உண்டு. அந்த ஒரு பின்னணியிலே ஒரு பங்கு தந்தையானவர் பணிமாற்றலாகி சென்ற பிறகு ஒரு குடும்பமானது அவரை சந்திக்க வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், ஃபாதர், நீங்கள் தான் எங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தீர்கள், எங்களை ஆசீர்வதியுங்கள், எங்களுக்கு பிள்ளை பேறு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த தந்தையிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று சென்று தன்னுடைய பங்கிற்கு செல்லுகிறார்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெற்று 1 ஆண்டுகள் சரியாக இருக்கும். அவர்கள் மீண்டுமாக 2 பேரும் கணவனும் மனைவியும் கையிலே ஆளுக்கு ஒரு கை குழந்தையோடு அந்த ஃபாதரை பார்க்க வருகிறார்கள். உடனே ஃபாதருக்கு சந்தோஷம். நாம் ஜெபித்து ஒரு குடும்பத்திற்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது, உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்த பிறகு அந்த குடும்பத்தினர் கணவனும் மனைவியும் சொல்லுவார்கள், ஃபாதர், நீங்கள் ஆசீர்வதித்ததால் எங்களுக்கு பிள்ளை செல்வம் கிடைத்தது. எனவே எங்களுடைய 2 பிள்ளைகளுக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெயரிட வேண்டும், பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுங்கள் என்று சொன்னபோது அந்த பங்கு தந்தை சொல்லியிருக்கிறார், ஒரு குழந்தையின் பெயர் என்ஜாய், இன்னொரு குழந்தையின் பெயர் ஜாய், இன்னொரு குழந்தையின் பெயர் என்ஜாய் என்று பெயர் வைத்து அனுப்பியிருக்கிறார். இந்த தம்பதியினர் மகிழ்வோடு பிள்ளை செல்வங்களை சுமந்து கொண்டு வீட்டிற்கு செல்லுகிறார்கள். காலம் மாதங்கள் உருண்டோடி 1 ஆண்டுகள் கடந்து போகிறது. 1 ஆண்டுகள் கழித்து அதே தம்பதியினர் இன்னும் 2 செல்வங்களோடு, குழந்தை செல்வங்களோடு அந்த தந்தையை பார்க்க வருகிறார்கள். தந்தைக்கு ஆச்சரியம், என்னடா கழிந்த ஆண்டு இரட்டை குழந்தை, இந்த ஆண்டு இன்னொரு அதிசயமாக இரட்டை குழந்தை, கண்டிப்பாக வரிசையாக இரட்டை குழந்தையை பிறக்காது. எனவே மீண்டுமாக அந்த குழந்தைகளுக்கு பெயரிட வேண்டும் என்று அந்த தம்பதியினர் கொண்டு வருகிறார்கள். உடனே அந்த பங்குத்தந்தை முதல் குழந்தைக்கு ஜாய்ஸ், 2வது குழந்தைக்கு ரெஜாய்ஸ் என்று பெயர் வைத்து அனுப்பிவிடுவார். அந்த தம்பதியரும் கடந்து போகிறார்கள். 3வது ஆண்டு வருகிறது. 3வது ஆண்டிலும் அந்த தம்பதியினர் இரட்டை குழந்தைகளோடு மீண்டும் வருகிறார்கள். இந்த ஃபாதருக்கு என்னடா, நம்ம ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு பெயர் வைத்து அனுப்பிவிடுகிறோம், ஒவ்வொரு ஆண்டும் இரட்டை குழந்தைகளோடு வருகிறார்களே, என்ன செய்வது என்று புரியவில்லை என்று சொல்லி இந்த குழந்தைகளுக்கு பெயரிடுங்கள் ஃபாதர் என்று சொன்னபோது தந்தை அவர்கள் சொன்னாராம், முதல் குழந்தைக்கு ஸ்டாப், 2ஆம் குழந்தைக்கு ஃபுல் ஸ்டாப் என்று பெயர் வைத்து அனுப்பியதாக ஒரு நகைச்சுவை சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, இதோ நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய தந்தையர்கள் வழியாக கூட பெற்றிருக்கிறோம். எனவே கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற பிள்ளைகளாக நாம் இங்கே கடந்து வந்திருக்கிறோம். இலங்கைக்கு நான் இது 2வது முறையாக அடியெடுத்து வைத்திருக்கிறேன். 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நான் 13ஆம் தேதி இலங்கையிலே வந்திருக்கிறேன். 4 நாட்கள் சுற்றுப்பயணமாக வந்து அந்த கண்டி என்று சொல்லக்கூடிய பகுதியில் உள்ள அனைத்து இடங்களையும் பார்த்துவிட்டு சென்றேன். இந்த ஆண்டு உங்களோடு மறையுரை ஆற்ற வந்ததிலே மிக்க மகிழ்ச்சி. முதல் முறையாக நான் தேசம் விட்டு தேசம் வந்து மறையுரை ஆற்ற வந்திருக்கிறேன்.
இந்தியாவின் பல கோடி பகுதிகளிலே நான் நற்செய்தி பணியாற்றியிருக்கிறேன். கரிஸ்மேட்டிக் பிரேயர் அல்லது நற்செய்தி கூட்டங்களுக்கு சென்று இறை வார்த்தை பகிர்வது உண்டு. ஆனால் இது முதல் முறை தேசம் கடந்து வந்திருக்கிறேன். எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களை அனைவரையும் பார்ப்பதிலே. அதிலும் சிறப்பாக இன்றைய நாளிலே நான் காலை ஆயர் இல்லத்திலே தங்கியிருந்தேன். காலை உணவு முடித்துவிட்டு ஆயர் இல்லத்தின் அருகாமையிலே ஒரு ஆலயம் இருக்கிறது. என்ன ஆலயம்? சென்ட் மேரிஸ் கத்தீட்ரல் இருக்கிறது. அங்கே ஆலயத்திலே சென்று ஜெபிக்கலாம் என்று காலையிலே சென்றபோது ஆச்சரியமாக அங்கே நற்கருணை எழுந்தேற்றம் செய்திருந்தார்கள். பீடத்தின் மீது பல மக்கள் அங்கே வந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது நானும் அங்கே சென்று ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அந்த வேளையிலே என்னை தொட்ட ஒரு நிகழ்வு என்னவென்றால், ஒரு தாய் ஒரு சிறு குழந்தையோடு ஜெபிக்க வந்தார்கள். தாயும் அந்த சிறு குழந்தையும் இருவரும் முழந்தாள் படியிட்டு ஒரு 5 நிமிடம் ஜெபித்திருப்பார்கள். அந்த குழந்தையானது தோளிலே ஸ்கூலுக்கு செல்வதற்கான பேக் புத்தகங்கள் எல்லாம் அணிந்திருந்தது. அந்த குழந்தையும் தாயும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். 5 நிமிடம் கழிந்தது. அந்த குழந்தையை இதோ மடியிலே தூக்கி வைத்துக் கொண்டு தாயானவள் இந்த நற்கருணை எழுந்தேற்றம் செய்திருக்கக்கூடிய இடத்திற்கு வந்தார். வந்துவிட்டு நற்கருணையை தொட்டு வணங்கி தன்னுடைய மகனின் முகத்திலும் அதை தொடுவதற்கான அந்த குழந்தையை பழக்கி கொடுத்தார். அந்த குழந்தையும் தொட்டு வணங்கி கொண்டு அந்த குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு செல்வதை கண்டேன். உண்மையிலே உடைய வாழ்விலே இன்று மறக்க முடியாத நாள். 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த 7ஆம் நாளுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாது. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதற்கு முன்பாக பல சிரமங்கள் எடுத்து வண்டி வருகின்ற அந்த நேரத்தில் எப்படியாவது வண்டியிலே தள்ளிவிடலாம் என்று சொல்லி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஏராளம் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே இப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை இதோ மடியிலே சுமந்து வந்து கொண்டு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு செல்வதற்கான பேகும் அணிந்து கொண்டு என்னுடைய ஆண்டவர் இயேசுவை தொட்டு வணங்கி கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகின்ற முதல் குழந்தையை நான் இன்று இந்த இலங்கை தேசத்திலே பார்த்தபோது உள்ளம் பூரிப்பு அடைந்தது. இதோ மனமெல்லாம் சந்தோஷத்தில் ஆழ்ந்தது. இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா என்று உண்மையிலே மகிழ்ச்சி கடலிலே ஆழ்ந்து கொண்டு இன்று சரியாக 4 மணிக்கு உங்களுடைய அந்த அன்னையை நாம் சுமந்து வந்த சின்ன ஆலயத்திலே வந்தேன். அங்கும் எனக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. இந்தியாவிலே எங்களுடைய மறை மாவட்டத்திலே எங்களுடைய பங்குகளிலே இதோ கொடியேற்ற நேரத்திலே சரியாக வருவார்கள். கொடியேற்றப்படும் திருப்பலியில் இணைந்து கொள்வார்கள், அத்தோடு சென்று விடுவார்கள். ஆனால் முதன்முறையாக நான் கண்ட காட்சி 4 மணிக்கு நாங்கள் வருவதற்கு முன்பாகவே அங்கே 5-6 பெரியவர்கள் அன்னையுடைய அந்த சுரூபத்தை அவர்கள் டெக்கரேஷன் செய்து கொண்டிருந்த போதே ஜெபித்துக் கொண்டிருந்ததை பார்த்தேன். நேரம் செல்ல செல்ல முழந்தாள் படியிட்டு ஒவ்வொருவராக இதோ முன்பாக வந்து அன்னையுடைய கரங்களை பற்றி கொண்டு கால்களை பற்றி கொண்டு அன்னைக்கு பூக்களால் பூமாலை இட்டு அன்னையுடைய கரங்களிலே ஜெபமாலை வைத்து அந்த ஜெபமாலை எடுத்து ஜெபித்து எல்லோரும் கரங்களிலே ஜெபமாலை வைத்து ஜெபித்து கொண்டிருந்ததை பார்த்தபோது மட்டற்ற மகிழ்ச்சி. இப்படியும் மக்கள் இருக்கிறார்களா? எல்லோரும் கரங்களிலே ஜெபமாலை வைத்துக் கொண்டு நீங்கள் ஜெபித்ததை பார்த்தபோது உண்மையிலே நான் ஆனந்தம் கொண்டேன். அங்கே இருந்த பல மனிதர்கள் ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருந்த நேரத்திலே அன்னையை பார்த்து கண்களிலிருந்து கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தார்கள். கண்டிப்பாக அந்த தாயின் வேண்டுதல் நிறைவேறும். கண்டிப்பாக அந்த தாய் இதோ அன்னையே இன்று நாங்கள் விழா கொண்டாட போகிறோம், இந்த விழாவிலே நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு கண்டிப்பாக ஜெபித்து இருப்பார். அந்த தாயுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொல்லி அதே போல அங்கே வந்த ஒவ்வொரு மக்களும் கரங்களில் இதோ ஜெபமாலையோடு முழந்தாள் படியிட்டு அன்னையை வந்து வணங்கிவிட்டு ஆச்சரியம் என்னவென்றால் எங்கள் பகுதிகளில் எல்லாம் ஆண்கள் ஆலயத்திலே வந்து இதோ சுரூபத்தை தொட்டு வணங்குவது என்பது
மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. பல பெரியவர்கள், ஆண்கள், அப்பாக்கள் வந்து ஏதோ அன்னை மரியாவை தொட்டி வணங்கிவிட்டு சென்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பின்னணியோடு நாம் எதிர்நோக்குவோம், சேர்ந்து ஜெபிக்கும் குடும்பங்களாக என்ற சிந்தனையிலே தியானிக்கின்ற இந்த வேளையிலே முதல் வாசகத்திலே மிக அருமையாக வாசிக்க கேட்டோம். ஆபிரகாமை தேடி 3 தூதர்கள் வந்தார்கள். குழந்தை செல்வம் உனக்கு கிடைக்கும் என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டு அவர்கள் கடந்து போனார்கள். அந்த வேளையிலே அதன் பிறகு வரக்கூடிய பகுதியிலே நாம் பார்க்கிறோம், தொடக்க நூல் 18ஆம் அதிகாரத்திலே சோதோமுக்காக ஆபிரகாம் மன்றாடுகிறார். என்ன மன்றாடினார் சோதோமுக்காக ஆபிரகாம்? என்ன மன்றாடினார்? ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் இந்த சோதோம் கொமோராவை நீர் அழிப்பீரா? இதோ நான் ஏழ்மையானவன், எளியவன், நான் எழுப்புகின்ற வேண்டுதல்கள் கண்டிப்பாக ஆண்டவரே பதில் மொழி தாரும் என்று கேட்கின்ற போது ஆண்டவர் சொல்லுவார், நான் அழிக்க மாட்டேன். இரண்டாவது மீண்டுமாக கேட்பார், 45 இருந்தால் அழிப்பீரா? 40, 30, 20 இறுதியாக இதோ ஆபிரகாம், விசுவாசிகளின் தந்தையாக இருக்கக்கூடிய ஆபிரகாம் சொல்லுவார், 10 நீதிமான்கள் இருந்தால் நீர் அழித்து விடுவீரோ என்று கேட்கின்ற போது ஆண்டவர் சொல்லுவார், நான் அழிக்க மாட்டேன் என்று. ஆம் இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அதே போல நற்செய்தி வாசகத்திலே மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் சொல்லுகிறது, என் பெயரால் எங்கே 2-3 பேர் குழுமி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். இதோ நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கின்ற குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையில் தான் இந்த வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. விவிலியத்தின் பின்னணியிலே பார்க்கிறோம், விவிலியத்திலே பல குடும்பங்கள் இதோ ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். அதிலே குறிப்பாக தோபித்து நூல் 8ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள் என்றால், தொபியா சாரா தம்பதியினர் திருமணம் முடிந்த கையோடு தொபியா சாராவை பார்த்து சொல்லுவார், அன்பே எழுந்திரு, முழந்தாள் படியிட்டு ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். நம்முடைய குடும்பமானது முதுமை அடைகின்ற வரை ஆண்டவரை நாங்கள் இணைபிரியாது வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற குடும்பமாக தொபியா சாரா தம்பதியரை பார்க்கிறோம். விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரத்திலே மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். அவருடைய கரங்கள் எல்லாம் உயர்ந்திருந்த போது இஸ்ரவேல் மக்கள் அமலேக்கியரை வென்றார்கள். அவருடைய கரங்கள் தளர்ந்து போன போது தோற்று போக வேண்டிய ஒரு சூழல் அப்போது கூறும் இன்னொரு மனிதருமாக இணைந்தவருடைய கரங்களை உயர்த்தி பிடித்து ஆண்டவரே இதோ எங்களுக்கு வெற்றியை தாரும் என்று கேட்ட வேளையிலே ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8 தொடங்கி 20 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். இதோ அண்ணா ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறார், குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதி. அப்போது கணவர் வந்து சொல்லுவார், ஏன் நீ உண்ணவில்லை, ஏன் நீ அழுது கொண்டிருக்கிறாய், இதோ 10 புதல்வர்களை விட நான் மேலானவன் அல்லவா என்று தன்னுடைய கணவர் அவருக்கு ஆறுதல் சொல்லுவார். அதன் பின்பு அவர் கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து கேட்க சாமுவேல் என்ற குழந்தையை அன்னாவுக்கு கடவுள் கொடுத்தார். இவ்வாறாக நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற போது, சேர்ந்து ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் அளப்பெரிய நன்மைகளை ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் எப்படிப்பட்ட குடும்பங்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய குடும்பங்களிலே குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கின்ற குடும்பங்கள் எத்தனை பேர்? வீடுகளிலே நாம் குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கிறோமா? இதோ பல குடும்பங்கள் கரங்களை உயர்த்துகிறீர்கள். எங்கள் பகுதிகளிலே யாருடைய வீடுகளிலெல்லாம் குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டால் ஒரு கையும் மேலே வராது. ஏனென்றால் யாருக்கும் ஜெபிப்பதற்கு நேரமில்லை, உறவாடுவதற்கு நேரமில்லை, குடும்பமாக இணைந்து வருவதற்கு நேரமில்லை. கணவர் வேலைக்கு சென்று விட்டு அவர் இரவு நேரத்தில் வருகிறார். அதற்கு முன்பாக பிள்ளைகள் தூங்கி விடுகிறார்கள். மனைவி சீரியலை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னென்ன சீரியல் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது? பாக்கியலட்சுமி,
பாண்டியன் ஸ்டோர், செம்பருத்தி என்று பலவிதமான சீரியல் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது, இணைந்து ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. இன்று நம்முடைய குழந்தைகளை உண்மையிலே ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. நான் நேற்றைய நாளில் விடியற்காலை 4 மணிக்கு நான் தங்கியிருந்த அந்த இல்லத்தில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு வருகின்ற போது ஒரு மாணவன் விடியற்காலை 4 மணிக்கு பள்ளிக்கு செல்லுகின்ற அந்த உடையோடு இதோ காத்திருக்கிறான் டியூஷன் செல்வதற்காக. அந்த குழந்தையின் வாழ்க்கை எடுத்து பாருங்கள். 4 மணிக்கு ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்திலே டியூஷனுக்கு செல்ல வேண்டுமானால் எத்தனை மணிக்கு எழும்ப வேண்டும்? அதன் பின்பு மாலையில் பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டிற்கு வருகிறது. அந்த குழந்தை என்ன செய்கிறோம்? கொஞ்சம் சோறு கொடுத்துட்டு உடனே திருப்பியும் டியூஷனுக்கு ஓடு என்று அனுப்புகிறோம். இங்கே எப்படி என்று தெரியவில்லை. எங்களுடைய பகுதிகளில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. டியூஷனுக்கு செல்லுகிறார்கள், மீண்டும் திரும்பி வருகிறார்கள். இரவு உணவு, தூக்கம். எந்த ஒரு ஜெபமோ, எந்தவித ஒழுங்குமுறைகளோ, பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களோ சொல்லிக் கொடுப்பதற்கு பெற்றோர் இல்லை. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளிலே யாராவது பிள்ளைகள் ஆலயத்தில் வர வேண்டும் என்று நாங்கள் அறிவிப்புகளிலே சொல்லுகின்ற போது பெற்றோர்கள் சொல்லுகின்ற ஒற்றை வார்த்தை என்ன தெரியுமா? என்னது? ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு நாள் தான் ஃபாதர் பிள்ளைகளுக்கு லீவு, தூங்க விடுங்க ஃபாதர், பிள்ளைங்களை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட திருப்பலிக்கு வராத குழந்தைகள் ஏராளம் இருக்கிறது. பெற்றோர்களுக்கு ஒன்றே மட்டும்தான் தேவைப்படுகிறது. என்னுடைய குழந்தை 500 மதிப்பெண்களுக்கு 490 மதிப்பெண்கள் எடுத்து முதல் மாணவனாக இருக்க வேண்டும். என்னுடைய குழந்தை மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற வேண்டும். என்னுடைய குழந்தை பங்கு சமூகத்திலே முதல் மாணவனாக திகழ வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர என்னுடைய குழந்தை ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று எத்தனை பெற்றோர்கள் ஏதோ நினைக்கிறார்கள் என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் இதை எதிர்நோக்குவோம் சேர்ந்து ஜெபிக்கின்ற குடும்பங்களாக என்று சொல்லுகின்ற வேளையிலே இறுதியாக ஒரு நிகழ்வை சொல்லிவிட்டு மறையுரை முடித்துக் கொள்ளுகிறேன். நான் இருக்கக்கூடிய எல்லா பங்கு சமூகங்களிலும் எந்த பங்கு சமூகத்தில் சென்றாலும் நான் தூய் அந்தோனியாருடைய நவநாளை தொடங்குவேன். தூய் அந்தோனியார் மீது எனக்கு அதீத பற்று உண்டு. எனவேதான் கழிந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு கச்சத்தீவில் வருவதற்கு கஷ்டப்பட்டு பாடுபட்டு இறுதியாக கச்சத்தீவுக்கு வந்து சேர்ந்தேன். இந்த ஆண்டும் வருவதற்காக ஏதோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்தோனியார் மீது பக்தி உண்டு எனக்கு. எனவே நான் சென்ற பங்கிலே அந்தோனியாருடைய இந்த நவநாள் பக்தியை தொடங்கி அந்த பக்தியானது மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. வெளி பங்குகளில் இருந்து வெளி ஊர்களில் இருந்து 400-500க்கு அதிகமான மக்கள் முதல் செவ்வாய்க்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை அந்த வழிபாடிலே வந்து பங்கெடுப்பது வழக்கம். அப்போது முதல் செவ்வாய்க்கிழமைக்கு முந்தைய நாள் ஒரு தாய் என அலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொல்லுவார், ஃபாதர் அழுது கொண்டே எப்படியாவது என்னுடைய தம்பியை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நாளைய நாள் முழுவதும் தூய் அந்தோனியாரிடத்திலே ஜெபியுங்கள். தம்பி உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான். திங்கட்கிழமை இரவு அந்த மகன் தூங்கிக் கொண்டிருந்த போது தூக்கத்திலே அவனுக்கு எல்லாம் மறந்து போய்விட்டது. 2 காதுகளின் வழியாக ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது, மூக்கின் வழியாக ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. மருத்துவர்கள் சொன்னார்கள், இனி இவன் பிழைப்பதில்லை, இனி இவன் பிழைக்க மாட்டான் என்று சொல்லி அவனை மருத்துவமனையிலிருந்து வெளியே அனுப்புவதற்கு இருக்கக்கூடிய நேரத்திலே அங்கே ஒரு ஆச்சரியம் நடக்கிறது. இறுதியாக மருத்துவர்கள் வந்து அவனை நாங்கள் சோதித்து விட்டு அவன் இறந்து போய்விட்டான், வீட்டிற்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்வதற்காக வருகிறார்கள். அந்த மகனை ஏதோ சோதித்து பார்க்கிறார்கள். மகனுக்கு உயிர் இருக்கிறது. மருத்துவம் செய்கிறார்கள். அவன் உயிர் பெற்று இன்று மீண்டுமாக தன்னுடைய பணியினை செய்து கொண்டிருக்கிறான். அந்த முதல் செவ்வாயாகி அன்று நாங்கள் அந்த மகனுக்காக, ஜோசப் என்று சொல்லக்கூடிய அந்த மகனுக்காக சிறப்பு அந்த நாள் முழுவதுமாக அந்த மகனுக்கு ஒப்பு கொடுத்து பங்கு சமூகமாக ஜெபித்தோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இதோ லாசருக்கு உயிர் பிச்சை கொடுத்தது போல இதோ இந்த ஜோசப்புக்கும் உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும் என்று எல்லாரும் இணைந்து மன்றாடுங்கள். நாம் எழுப்புகின்ற ஜெபம் ஆண்டவருடைய காதுகளில் எட்ட வேண்டும். ஆண்டவர் கண்டிப்பாக அந்த மகனுக்கு உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரும் இணைந்து ஜெபித்தோம்.
அன்பார்ந்தவர்கள், என்ன ஆச்சரியம்! ஜோசப் உயிர் பிழைத்து மீண்டுமாக இன்று தன்னுடைய பணியினை செய்து கொண்டிருக்கிறான். ஆம் இறையேசுவில் அன்பார்ந்த என்னுடைய அன்பு மக்களே, இதோ ஆண்டவர் இயேசு நாம் நம்பிக்கையோடு கேட்கின்ற போது அவர் கண்டிப்பாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் மொழி தருவார். எனவே விசுவாசத்தோடு எதிர்நோக்கோடு ஆண்டவரிடத்திலே சேர்ந்து ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, குழந்தை 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறுவதில் அல்ல, குழந்தை ஆண்டவரை அறிந்து கொள்வதிலே நம்முடைய குழந்தை முதன்மையான குழந்தையாக இருக்க வேண்டும் என்று எல்லா பெற்றவர்களும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஆண்டவர் இயேசு நம்முடைய பங்கு சமூகத்தையும் நம்மையும் நம்முடைய லூர்து அன்னை வழியாக நிரம்ப ஆசீர்வதித்து தொடர்ந்து ஆச்சரியத்தனமான அற்புதங்களை நம்முடைய பங்கு சமூகத்தில் நிகழ்த்த ஆண்டவரிடத்தில் இணைந்து மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வெறும் விசுவாசிகளின் மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களே, நான் சேர்ந்து ஜெபிக்கின்ற போது, இணைந்து வேண்டுகின்ற போது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்வார் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். நல்ல ஆயன் நானே என்று கூறிய இறைவா, திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். திரு அவையின் வளர்ச்சிக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து வாழும் யாவரும் தன்னலம் துறந்து பொதுநலம் பேணவும், தங்களிடம் ஒப்படைத்த பணியினை சிறப்புடன் செய்யவும், உடல் உள ஆன்மீக நலன்களை பெற்று மக்களை எதிர்நோக்கின் பாதையில் வழி நடத்தவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்னைக்கு விழா எடுக்க கூடியிருக்கும் நாம் ஒருவர் மற்றவரை ஏற்று அன்பு செய்து வாழவும், அன்னையின் படிப்பினைகளை எம் வாழ்வில் ஏற்று தாழ்ச்சி, பொறுமை, பிறர் அன்பு, விட்டு கொடுப்பு, கீழ்ப்படிவு முதலிய பண்புகளை எம் வாழ்வில் கடைப்பிடித்து பிறர் அன்பை பகிர்ந்து வாழ வரமருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, ஆபிரகாம் தன் முதிர்ந்த வயதிலும் இறைபணி செய்து எல்லாம் கிடைக்கும் என்று வாழ்ந்தார். ஒரு மகனையும் பெற்றுக்கொண்டார். பிள்ளை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகள் நம்பிக்கையில் நிலைத்திருந்து ஜபிப்பதன் மூலம் குழந்தை செல்வங்களை பெற்றிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் எம் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதியும். சிறப்பாக குடும்பங்களில் அமைதி நிலவவும், தொழில் முன்னேற்றமும், கல்வி முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி பெற்றிடவும், வேண்டும் கருத்துக்கள் நிறைவேறிடவும், சேர்ந்து சபிக்கும் குடும்பங்களாக வாழ்ந்திடவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைக்காக மௌனமாக ஜெபிப்போம். குறிப்பாக நம்மை சுற்றி வாழுகின்ற மனிதர்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் கரங்களை குவித்து கண்களை மூடி மன்றாடுவோம். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா.
நான் அமர்ந்து என் கதைய சொல்ல வேணும். ஓ அருகில் நான் அமர்ந்து என் கதைய சொல்ல வேணும். எப்போது நான் இருக்க என்று சொல்ல நீ வேணும். எப்போது நான் இருக்க என்று சொல்ல நீ வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே ஆசையாயிருக்குதையா. ஓம் கைய பிடிச்சு நானும் காலார நடக்க வேணும். ஓம் கைய பிடிச்சு நானும் காலார நடக்க வேணும். கலங்குற என் கண்ண ஓ கரமே தொடைக்க வேணும். கலங்குற என் கண்ண ஓ கரமே தொடைக்க வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே ஆசையாயிருக்குதையா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை ஒன்றாக நன்றாக உறவாக வாழும்படி பெரிய உப்போடு என்ற பங்கு சமூகத்திலே நாங்கள் அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாக இணைந்து வர எங்களை கூட்டி சேர்த்தமைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் தந்த ஒவ்வொரு நன்மைக்காய், நீ செய்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காய், நீர் தந்த ஒவ்வொரு உடனிருப்பிற்காய் நன்றி ஆண்டவரே. என் பெயரால் எதை கேட்டால் செய்வேன் என்று யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லுவது போல, இதோ உலகம் முடியும் வரை நாளும் உங்களோடு கூட இருப்பேன் என்று மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லுவது போல, ஆண்டவரே எங்களோடு தங்கும் நாங்கள் கேட்கின்ற ஜெபங்களுக்கு பதில் மொழி தாரும் ஐயா. இதோ எங்களுடைய பங்கு சமூகத்திலே இன்று நாங்கள் மன்றாட்டிலே கேட்டது போல குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 1 வருடம் 2 வருடம் 3 5 10 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இதோ ஆண்டவரே பல நேரங்களிலே பல பேரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்று நாங்கள் மறையுறையிலே கேட்டது போல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே தாய் அன்னா கண்ணீர் விட்டு ஆலயத்திலே வந்து ஜெபித்தார். அதே போல எத்தனையோ குடும்பங்கள் இன்று குழந்தை செல்வம் இல்லாமல் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கண்ணீரை பாரும் ஆண்டவரே, எங்கள் கஷ்டத்தை பாரும் ஆண்டவரே. திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது போல, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அழுது அழுது என்னுடைய கண்கள் எல்லாம் இதோ கண்ணீரால் என்னுடைய படுக்கையறை எல்லாம் கண்ணீராய் நனைந்திருக்கிறது. ஆண்டவரே உம்மிடத்திலே கெஞ்சி கேட்டு அழுது கேட்டு என்னுடைய தொண்டை தண்ணீர் எல்லாம் வற்றி போய்விட்டது என்ற வேதனைகளோடு இருக்கின்ற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ அரசு பணியாற்றுகின்றவர்கள், மீன்பிடி தொழிலை செய்கின்றவர்கள் மற்றும் பலவிதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்களுக்காக வேண்டுகிறோம் ஆண்டவரே. நம்முடைய மக்கள் அனைவரும் இதே போல அன்னையுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இன்று போல் என்று மகிழ்வோடு வாழ அவர்களை நீ தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். காணிக்கை பாடல்.
மற்றும் பெற்றுக் கொண்ட மதங்களுக்கு வாழ்வளிக்கும் பெற்றுக் கொண்ட மதங்களுக்கு வாழ்வளிக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நன்மைக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருளவும் வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான அன்னை மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவளும் எப்பொழுதும் கன்னியாகிய தூய லூர்து மரியாவின் திருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதான் லூர்து அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதரணிகள் வழிபடுகின்றன, உம் திருமுன் எக்காலத்திற்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்போடு ஒரே குரலாய் பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாநில பரிபாலகர் என்ற ரஞ்சித் ஆண்டகை மற்றும் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறப்பாக அன்னையின் விழாவை கொண்டாட ஆயத்தமாகின்ற முதலாவது நாளில் இங்கு கூடியிருக்கின்ற பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக இந்த நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அயல் பங்குகளில் வாழுகின்ற அன்னையின் பக்தர்களையும் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் சிறப்பாக ஆசீர்வதித்தருளும். நாங்கள் சபிக்கின்ற குடும்பங்களாக அன்னையின் முன்மாதிரியை பின்பற்றி அவளோடு கூட பயணிக்கின்ற குடும்பங்களாக வாழ எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் வழி நடத்தியருளும். மேலும் உயிர்த்தலும் இது நோக்கோடு தொழில் கொள்ளுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலே உமக்குவந்தவர்களாக வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவியும். குற்றங்கள் குறைகள் பாவத்திலிருந்து மன்னிப்பு தாரும். எம்முடைய என்று தெரியாமல் திக்குமுக்காடுகின்ற விதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நீர் அமைதியை தாரும். சீடர்களுக்கு கொடுத்து அதே அமைதியை தந்து எங்களை வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமகனேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் தூய வாழ்வினை பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் என்னை காத்து நித்தியம் அளிப்பதாக. ஆமென். Na
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக உணவு உட்கொண்ட நாங்களும் அது கனிவை வேண்டுகின்றோ. என்றும் கன்னியான தூய மரியாவை நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. லூர்து அன்னையின் ஆசீரை பெற்ற மக்களாய் சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுடையவர்கள் இருக்கத்தக்கதாக இறைவனுடைய பக்தி மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஓ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய அன்னை மரியாவை அவருடைய அற்புத சாயலை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் தாயாக கொடுத்திருக்கின்றீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகைகளை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பேறு பலன்களை என்றென்றும் அனுபவிக்கும் பக்தர்களாகும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரி வரங்களை சடதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலும் இருந்து பாதுகாத்தருளும்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.